உலகறியா தளபதியாய், ஓய்வறியா பம்பரமாய், பிறரறியா பெட்டகமாய், தோற்றறியா தொடுவானாய், சுழன்று இயங்கிய பணித்துறை நிபுணனின் சிற்சில சிறப்புகளை உங்கள் சிந்தையில் பதிய வைக்க முனைகின்றோம். செயலில் புயலாகவும் திகழ்ந்த இவரது தெளிந்த சிந்தனையினை, முடக்கப்பட்ட அறிவு தேடலினை தலைவனாக தன் பாதம் பதித்தவர். சாதாரண உயரம், உரம் பெற்ற உடல், பகலிரவாய் ஓய்வின்றி உழைத்துச் சிவந்த கண்கள், ஓயாது சுற்றி சுழன்று கொண்டே இருக்கும் சிந்தனை ஓட்டம், அணுவின் உள்ளும் ஊடுருவி அலசி ஆராயும் தன்மை, எந்த குதிரையை எங்கு தட்டினால் ஓடும் எனும் நுட்பம் தெரிந்தவர், எந்த காயை எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நகர்த்த வேண்டும் எனும் விடயம் புரிந்தவர், தன் பணியாளருடன் ஒன்றாக அமர்ந்திருந்து உண்டு மகிழும் பக்குவம் கொண்டவர். தான் அறியா விடயம் ஒன்று பிறரிடம் இருப்பின் அவர் எவராயினும் அவரிடம் கேட்டு அறியும் இயல்பு கொண்டவர். தான் அறிந்தவற்றினை பிறருக்கு ஊட்டுவதிலும் சளைக்காதவர். அதிகாரம் மூலமின்றி அரவணைப்பினாலும் பட்டு தெளியவிட்டும் பேரார்வம் கொண்டவராக காணப்பட்டதுடன் அதனை ஒரு கட்டாய பழக்கமாக்கிவிடவும் முனைந்தார். முடியாது எனும் சொல்லையே அறியாத இவர் அதனை பிறரும் உச்சரிக்க கூடாது என நினைப்பவர். கண்ணில் அகப்படும் சிறு துரும்பினை கூட எடுத்து அதனது பூர்வீகம், நிகழ்காலம், எதிர்காலம், அதனுடன் சம்பந்தப்படும் அறிவியல் விடயங்கள், யுக்திகள், அறிந்தவை அறியாதவை, நன்மை தீமை என அனைத்தையும் உடன் இருப்போருடன் அலசும் இவர் அதனை எந்த வழிகளில் தம் திறமைகளுக்கு எப்போது பயன்படுத்தலாம் என ஆராயவும் தொடங்கிவிடுவார். மீண்டும் தவறிழைக்காத வண்ணம் மனதை விட்டகலாத வித்தியாசமான முறையில் தவறுக்கு தண்டனை வழங்கும் இவர் தண்டனைக்கு உட்பட்டவரினை அழைத்து பிழையின் பின் விளைவுகளை பரிவுடன் எடுத்துச் சொல்லும் பொறுமையும் தெளிவும் நிறைந்தவர்.